अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதபுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीरम्यजामातृमुनीन्द्रशासनात् यो मङ्गलाशासनसौप्रभातिके चक्रेः प्रपत्तिञ्च वृषाचलेशितुः तं வாதிபீகிருத்குருமாஸ்ரயாம்யஹம். மணவாள மாமுனிகளுடைய நியமனத்தாலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருவேங்கடமுடையானை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே ஸ்ரீ வெங்கடேச மங்களம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். திருவேங்கடமுடையானுக்கு மங்களங்களை ஆசாசிக்கிறார். அதாவது என்ன, திருவேங்கடமுடையானுக்கு யாராலும் யாதொரு குறையும் ஏற்படக்கூடாது, எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று அவனுக்கே வாழ்த்து பாடுதல் என்பதுதான் மங்களாசாசனம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தாய் தன்னுடைய மகனிடத்திலே பரிவு கொண்டு எப்படி அவனுக்கு நன்றாக வளர்ந்த வாலிபனாயிருந்தாலும் கூட அவனுக்கு யாராலும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று எப்பொழுதும் அவனை வாழ்த்தி கொண்டே இருப்பாளோ அது போன்ற நிலைதான் இது என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். இது இதிகாச புராணங்களிலேயும் பலர் இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். விசேஷித்து ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதையே தம்முடைய ஒரு இயல்பாக கொண்டு அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று வாழ்த்து பாடினார். அதே அடிப்படையிலே ஆச்சாரியர்களும் பலர் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருவேங்கடமுடையானை குறித்து சில ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் மங்களங்களை ஆசாசிக்கின்ற ஸ்லோகங்களாக அவற்றை அருளி செய்கிறார். அதிலே 3வது ஸ்லோகம் இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ருங்காக்ர மங்களாபரணாங்கிரயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். திருவேங்கடமுடையானுக்கு அவர் மங்களத்தை ஆசாசிக்கிறார். ஆனால் அவனுக்கு என்னவென்று சொல்லி மங்களத்தை ஆசாசிக்கிறார்? மங்களானாம் நிவாசாய, எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமான உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் எல்லா மங்களங்களுக்கும் அவன் இருப்பிடமாக இருந்தாலும் கூட அவனுடைய திருமேனி அழகை அங்கு கண்முன்னாலே சேவிக்கிற பொழுது இவ்வளவு அழகாக இருக்கிறவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டுமே என்று தோன்றும். சாதாரணமாக நம்முடைய இல்லங்களிலே கூட சொல்லுவார்கள், குழந்தைகளை நன்றாக அலங்கரித்து எல்லாம் செய்துவிட்டு அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது எங்கே தன் கண்ணே பட்டு விடுமோ என்று அப்படி முகத்தை திருப்பி கொண்டு திருஷ்டி கழிப்பது என்று ஒரு வழக்கம் உண்டாம். இதெல்லாம் பரிவின் காரணமாக ஏற்படுவது. இதை மற்றவர்கள் மூட நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த அன்பு என்கிறதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தானே வள்ளுவரும் கூட என்ன சொன்னார்? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றார். அடைக்கும் தாழ்னா தடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஐயோ அவன் பெரியவன் ஆயிற்றே, அவனுக்கு நாம் எப்படி மங்களத்தை ஆசாசிப்பது என்று சொன்னால் அதுதான் அடைக்கும் தாழ். அது இங்கே அந்த தாழெல்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கு யார் வேண்டுமானாலும் மங்களாசாசனம் செய்யலாம். என்ன சொல்லுகிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா? ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ருங்க ஆக்ர மங்கள ஆபரண அங்கிரையே. என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கின்றனவே அவை திருவேங்கடமலையினுடைய உச்சிக்கு ஒரு பெரிய அலங்காரமாக இருக்கின்றனவாம். வெங்கடாத்ரி சிங்கம் என்னால், வெங்கடாத்ரி என்னால் திருவேங்கடமலை. அந்த
மலையினுடைய சிருங்கம் என்னால் அதனுடைய கொடுமுடி. அந்த கொடுமுடிக்கு ஒரு மங்கள ஆபரணம், மங்களமான ஆபரணமாக எது இருக்கிறது என்னால் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள். இந்த எம்பெருமான் அப்படி பரமபதத்திலிருந்து வந்து தன்னுடைய திருவடிகளை அங்கே வைத்தான் அல்லவா. பரன் சென்று சேரு திருவேங்கடம் என்று சொல்லும்படியாக அப்படி விண்ணவர்கோன் பெரியார் பொழில் வேங்கடவன் என்று பரமபதத்திலிருந்து வந்து தன்னுடைய திருவடிகளை அந்த மலையினுடைய கொடிமுடிகளிலே முதலிலே வைத்தான் அல்லவா. வைத்தவுடனே என்ன ஆகிவிட்டது என்னால் அந்த மலையினுடைய கொடுமுடிக்கு ஒரு கிரீட்டம் அணிவித்தார் போல அது ஒரு பெரிய அழகை உண்டாக்கி விட்டது. திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் பட்டபடியினாலே மலையினுடைய கொடுமுடிக்கே ஒரு பெயர் ஏற்பட்டு விட்டது. நாமும் கூட சொல்லுகிறோம், எத்தனையோ மலைகள் இருக்கிறது, எல்லா மலைக்கும் நாம் செல்லுகிறோமா? ஆனால் திருவேங்கட மலைக்கு ஏன் அத்தனை பேர், அத்தனை லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னால் அது திருவேங்கடமுடையான் திருவடிகளை வைத்தபடியினாலே தானே. ஆயினாலே அந்த திருவேங்கட மலையினுடைய கொடிமுடிகளுக்கு ஒரு ஆபரணம் போன்ற திருவடிகளை உடையவனே. அதுக்கு மேலே மங்களானாம் நிவாசாயா, எல்லா மங்களங்களும் நிறைந்திருக்க பெற்றவனே, எல்லாருக்கும் மங்களங்களை அவன்தான் அருளுகிறான். ஆகினாலே அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசாய மங்களம், ஸ்ரீனிவாசனுக்கு ஓர் மங்களம் என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்னார். அதற்கு மேலே அடுத்ததாக 4வது ஸ்லோகத்திலே இப்படி மங்களாசாசனம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதை நான் முதலிலேயே தெரிவித்தேன். என்ன தெரிவித்தேன்? எம்பெருமானுடைய திருமேனி அழகு இருக்கிறதோ இல்லையோ, அந்த அழகை சேவித்தோமானால் அது நிச்சயமாக நமக்கு கலக்கத்தை உண்டு பண்ணும். இவ்வளவு அழகாக இருக்கானே, இந்த அழகுக்கு ஒரு குறையும் வராமல் இருக்க வேண்டுமே என்று எல்லாருக்கும் தோணும். அதுதான் சொன்னேனே, ஒரு தாய் குழந்தையை நன்றாக அலங்கரித்து விட்டாளானால் அந்த குழந்தையினுடைய அழகை கண்டால் தாய்க்கே ஒரு அச்சம் வந்துவிடும். ஐயோ, நம்முடைய கண்ணே பட்டு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றெல்லாம் தோன்றும் அல்லவா. அதுபோல இங்கே எம்பெருமானுடைய அழகு அது என்ன பண்ணுகிறது? எல்லாருடைய மனத்தையும் மயக்கி விடுகிறது என்கிறார். அதனால்தான் அந்த மயக்கத்தினால தான் இப்போ எல்லாரும் பல்லாண்டே பாடுகிறார்கள் அவனுக்கு என்று கூட நாம் சொல்லலாம். சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? சர்வ அவயவ சௌந்தர்யம், எல்லா அவயவங்களிலேயும் இருக்கக்கூடிய அழகு, தனித்தனி அழகு இருக்கிறதே, அதற்குத்தான் சௌந்தர்யம் என்று பெயர். அந்த சௌந்தர்ய சம்பதா, அந்த அழகானது நினைந்திருக்கிறபடியினாலே தமிழிலே கூட, அதாவது சம்ஸ்கிருதத்திலே சௌந்தர்யம் என்று ஒரு பதம் உண்டு, லாவண்யம் என்று ஒரு பதம் உண்டு. லாவண்யம் என்னால்னா முழுவதுமாக இருக்கக்கூடிய அழகு இருக்கிறது, அதற்கு லாவண்யம் என்று சொல்லுவார்கள். மொத்தமாக பார்த்தால் அது அழகு என்று சொன்னால் அதற்கு லாவண்யம் என்று பெயர். ஆனால் மொத்தமாக பார்க்கிற பொழுது சிலது அழகாக தெரியும். தனித்தனியாக கைகளை மட்டும் பார்த்தல், கண்களை மட்டும் பார்த்தல், மூக்கை மட்டும் பார்த்தல், வாயை மட்டும் பார்த்தல் என்று பார்த்தால், இது அவ்வளவு அழகாக இல்லையே, இது கோணலாக இருக்கிறது, இது இன்னும் நேராக இருக்கலாம் போல் இருக்கிறது என்றெல்லாம் கூட சில பேருக்கு தோணுமா. ஆனால் ஒரு அவயவமும் தனித்தனியாக பார்க்கிற பொழுதும் அழகாக இருந்தால் அதற்குத்தான் சௌந்தர்யம் என்று பெயர். நாம் தமிழிலே கூட 2 சொற்கள் உண்டு. அழகு என்று ஒரு சொல்லை சொல்லுகிறோம், எழில் என்று ஒரு சொல்லை சொல்லுகிறோம். இந்த 2 சொற்களாக அதையும் கூட நாம் கொள்ளலாம். எம்பெருமானுடைய அந்த சௌந்தர்யம் எப்படி இருக்கிறதுன்னா சர்வ அவயவ சௌந்தர்யம், ஓரோரு அவயவமும், அதாவது அவனுடைய திருக்கைகள், திருக்கண்கள், திருக்காதுகள், திருநெற்றி என்று எதை பார்த்தாலும் அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகினுடைய நிறைவினாலே என்ன பண்ணுகிறான் என்னால் சர்வச்சேதசாம் சம்மோகனாயா, எல்லாருடைய புத்தியையும் என்ன பண்ணுகிறான்? அப்படியே மயக்கம் உண்டாகும்படி செய்து விடுகிறானாம். இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு அழகா இருக்கே என்று சர்வச்சேதசாம் சம்மோகனாயாஸ்து, அதுவும் சதா சம்மோகனாயாஸ்து. சதா என்னால் எப்பொழுதும் அவர்கள் அப்படியே மயங்கி நிற்கிறார்கள் அந்த எம்பெருமானுடைய அழகில். அப்படி மயங்கி நிற்கிறபடியினால தான் இந்த மங்களாசாசனம் என்கிறதே வருகிறது. இல்லை என்றால் அந்த அழகினுடைய ஒரு மயக்கத்திலே தான் ஐயோ இந்த அழகுக்கு குறை வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களத்தை சொல்லுகிறார்கள். இல்லை என்றால் எம்பெருமானுடைய இயற்கையான தன்மையை நினைத்தால் அவனுக்கு யாராலே என்ன தீங்கு விளைவிக்க முடியும்? அவன் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் என்று சொன்னால் அப்பொழுது மங்களம் பண்ண வேண்டும் என்ற எண்ணமே வராது, நமக்கு மங்களம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஆயினாலே இந்த மங்களாசாசனம் பண்ணுவதற்கே எது காரணம் என்னால் இதுதான். சர்வ அவயவ சௌந்தர்ய சம்பதா, எல்லா அழகும் நிறைந்திருக்கக்கூடிய தனித்தனியான அவயவங்களை அவன் உடையவனாய் இருக்கிறபடினாலே சர்வச்சேதசாம், எல்லாருடைய அறிவையும் சதா எப்பொழுதும் சம்மோகனாயா,
அதாவது அப்படியே மயக்குகின்றபடியினாலே வேங்கடேசாய மங்களமஸ்து, அந்த வேங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக அந்த எம்பெருமானுடைய அழகை வர்ணித்தார். அழகு மட்டுமா அவனுக்கு, இன்னும் எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கிறது, எவ்வளவு மேன்மையுடையவன், அதையும் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தில் நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். பகவான் என்பவன் எப்படிப்பட்டவன்? நித்யாயா, நித்யாயான்னா அழிவே இல்லாதவன், எப்பொழுதும் இருப்பவன். நித்யன் என்னால் ஒரு நாளும் அழிவற்றவனாய் இருப்பவன் அவன். அதுக்கு மேலே ஒரு நாளும் அழிவற்றவனாய் அப்படி என்று சொல்லுகிற பொழுது நாம் சொல்லலாம், இந்த கல் மண்ணெல்லாம் பார்க்குறோம், எல்லாரை விட ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கிறது, பார்த்தா அதுக்கு அழிவே கிடையாது என்று சொல்லும்படியாகத்தான் நமக்கும் கூட தோன்றுகிறது. ஆனால் அதில் என்ன பெருமை இருக்கிறது? ஒன்றும் கிடையாது, எல்லாம் சிறுமைதான். அது எல்லாருடைய காலிலும் மிதிபடுகிறது. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன்? நிரவத்யாய, அவத்தியம் தோஷம் என்கிறதே கிடையாது எம்பெருமானுக்கு. எப்பொழுதும் கல்யாண குணங்களோடு கூடியே இருக்கிறானவன். அவனுக்கு உண்டான ஒரு பெருமை வேறு யாருக்கும் கிடையாது. நித்தியமாயும் இருக்கிறான், குற்றமற்றவனாயும் இருக்கிறான் என்று 2வது பெருமை சொன்னார். 3வது சத்ய அனந்த சித் ஆத்மனே. சத்ய என்னால் உண்மையானதாய், அனந்த என அதாவது அத்வைத்தத்தில் மற்றதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறார்கள், மித்யா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பகவான் அப்படிப்பட்டவன் அல்ல, சத்ய. அதுக்கு மேலே அனந்த என்னால் என்ன? அவனுக்கு மூவிதமான அளவு வீடுகள் கிடையாது. அதாவது இன்ன காலத்திலே தான் இருப்பான், இன்ன இடத்திலே தான் இருப்பான், இன்ன பொருளாகத்தான் இருப்பான் என்கிற வேறுபாடு கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களுமாய் நிற்கிறவன் என்கிறது அனந்தன் என்கிற. அதாவது அந்தம் என்னால் அளவீடு, அனந்தன் என்னால் அளவீடே கிடையாதவனுக்கு, எல்லாவற்றாலும் குறையில்லாதவனாய் இருக்கிறான். அதுக்கு மேலே சித் என்னால் என்ன? ஞானமே வடிவெடுத்தவனாய் இருக்கிறான் என்று. சிதாத்மனே என்னால் என்ன? ஞானஸ்வரூபன் பகவான். ஆக சத்தியாய உண்மையான அளவீடுகளே இல்லாத ஞானஸ்வரூபனே என்று அவனை பார்த்து சொல்கிறார். ஆக நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே. அதற்கு மேலே இன்னும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சர்வாந்தர ஆத்மனே, எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மாவாய் இருப்பவன். அதாவது எல்லாம் நம்முடைய உடலிலே எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அதற்கும் உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக அவன் பரமாத்மா எழுந்தருளியிருக்கிறான் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா என்று இது சுபாலோபனிஷத் என்கிற உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஏஷ சர்வபூத அந்தராத்மா, எல்லா பூதங்களுக்கும் உள்ளே அந்தராத்மாவாய் இருக்கிறான் அவன். திவ்யா தேவஹா ஏகா நாராயணா என்று அந்த நாராயணன் தான் சர்வபூதாந்தராத்மா என்று அப்படி சொல்லுகிறது. அது வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தினுடைய சாயையிலே அது அப்படியே அடியொற்றியவராக இங்கே பிரதிவாதி பயங்கர மன்னா என்ன சொல்லுகிறார்னா, சர்வாந்தர ஆத்மனே, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனே என்று சொல்லி ஸ்ரீமத், எப்பொழுதும் பிராட்டியோடு கூடியிருப்பவனே, ஸ்ரீமன் என்று அதுக்கு அர்த்தம். ஸ்ரீமன் என்றாலுன்னா பிராட்டியை விட்டு ஒரு நொடி பொழுதும் இவன் பிரியாதவனாய், அல்லது இவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் அவள் பிரியாதவளாய் என்று அதைத்தானே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா திருவேங்கடத்தானே என்று நம்மாழ்வாரும் அனுபவித்தார். ஆயினால அப்படிப்பட்ட வெங்கடேஷாய மங்களம், திருவேங்கடமுடையானுக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும், அவனுடைய மங்களங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலேயும் திருவேங்கடமுடையானுக்கு மங்களத்தை விரும்புகின்றார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।